Hi student, today we are going to see exercise 3.10 second sum. The number of volleyball games that must be scheduled in a league with n teams is given by g of n is equal to n square minus n divided by 2, where each team plays with every other team exactly once. A league schedules 15 games. How many teams are in the league? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ் வந்து அதனோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து என்னென்னா n ஸ்கொயர் மைனஸ் n டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டீமும் அதர் டீம் கூட ஒரே ஒரு டைம் தான் விளையாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு டீம் வந்து இன்னொரு டீம் கூட ஒரே ஒரு டைம் தான் விளையாடும்னு சொல்லியிருக்காங்க. எ லீக் ஷெட்யூல்ஸ் 15 கேம்ஸ். டோட்டலாக எத்தனை கேம்ஸ் இருக்குதுன்னா நம்பர் ஆஃப் கேம்ஸ் வந்து 15 கேம்ஸ். அப்போ 15 கேம்ஸ் இருக்கு. அந்த 15 கேம்ஸோட ஈக்குவேஷன்ஸ் தான் இது. அப்போ அந்த 15 கேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், n ஸ்கொயர் மைனஸ் n பை 2ன்னு எழுதலாம். ஹவு மெனி டீம்ஸ் ஆர் இன் த லீக். இப்போ டோட்டலாக எத்தனை டீம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன் பாருங்க. பை டேட்டா g ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் n பை 2. அதாவது நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா n ஸ்கொயர் மைனஸ் n பை 2. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கேம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் கேம்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 15 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்பர் ஆஃப் கேம்ஸ் வந்து இன்னும் ரெண்டும் ஈக்குவல் தான். அப்போ n ஸ்கொயர் மைனஸ் n பை 2 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், 12ன்னு எழுதலாம். அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து equal to 15 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்ப n ஸ்கொயர் மைனஸ் n பை 2 is equal to 15 அப்படின்னு எழுதலாம். பாருங்க. அப்ப n ஸ்கொயர் மைனஸ் n is equal to இந்த 2 வந்து அந்த சைடு போனா நியூமரேட்டர் ஆயிரும். ஸோ 2 into 15 30. அப்ப n ஸ்கொயர் மைனஸ் n is equal to 30. ஸோ இந்த 30 இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா அப்ப என்ன வரும், n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 30 is equal to 0ன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ வேறு n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்னங்கிறது தான் இங்கே நம்பர் ஆஃப் டீம்ஸ், எத்தனை டீம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் n. ஸோ என்னோட வேல்யூ என்ன வருதோ அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் டீம்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 30 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 1 வரணும், 1n அப்படிங்கிறதுனால மைனஸ் 1. ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 30, ஆட் பண்ணால் மைனஸ் 1. அப்போ என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 6 5 வருமா, மைனஸ் 6 இன்ட்டு 5 மைனஸ் 30, மைனஸ் 6 ப்ளஸ் 5 வந்து மைனஸ் 1. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா மைனஸ் 6 ப்ளஸ் 5ன்னு வரும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபேக்டரைஸ் ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கோம். ஸோ ஃபேக்டரைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். அப்போ சிம்ப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும், n மைனஸ் 6 n ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். அப்போ n மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தால் என்னோட வேல்யூ வந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் 6 ஆயிரும். அதே மாதிரி n ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தால் என்னோட வேல்யூ என்ன ஆயிரும், மைனஸ் 5 ஆயிரும். ஸோ இதனோட ஆப்போசிட் சைன் மைனஸ் 6 அப்படின்னா ப்ளஸ் 6, ப்ளஸ் 5 அப்படின்னா மைனஸ் 5. இதனோட ஆப்போசிட் சைன்ஸ் வரும். அப்போ என்னோட வேல்யூ வந்து மைனஸில் வந்திருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் டீம் வந்து என்னைக்குனாச்சும் வந்து நெகட்டிவ்ல வருமா. இப்போ டோட்டல் டீம்ஸ் வந்து 6 அண்ட் மைனஸ் 5 ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதில் நெகட்டிவ் வந்து நாட் பாசிபிள். ஏன்னா நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் டீம்ஸ் எப்படி வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ நெகட்டிவ் இஸ் நாட் பாசிபிள். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 6 அப்படிங்கிறது தான் கரெக்ட். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 6. அப்போ எப்படி எழுதலாம், the number of teams in the league is equal to 6ன்னு எழுதலாம். ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை டீம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6 டீம்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு 15 எழுதணும். n ஸ்கொயர் மைனஸ் n பை 2 இஸ் ஈக்குவல் டு 15. இது மட்டும்தான் நீங்கள் எழுதுறது. இதுக்கு மேலெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு என்னோட வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து இந்த லீக்ஸ். இது வந்து நம்பர் ஆஃப் டீம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டீம்ஸ் in the league is equal to 6.